வணக்கம் தமிழா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற தமிழ் சேனல். என்னுடைய பேர் ஆதவன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் Portronics Pure Sound Pro 3 அப்படின்ற இந்த சவுண்ட்பாரோட அன்பாக்சிங் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸில் என்னென்ன மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன மாதிரி கனெக்டிவிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் நேம் மென்ஷன் பண்ணிக்காங்க. அண்ட் பாக்ஸோட இன்னொரு சைடை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். அண்ட் பாக்ஸோட ஆப்போசிட் சைடு பொறுத்த வரைக்கும் சேம் அதே கனெக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் கலர் மட்டும் மாறி இருக்கு. அண்ட் பாக்ஸோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் என்ன, இதோட வெயிட் என்ன, அண்ட் இது மேனுஃபேக்சரிங் பிளேஸ், மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 year வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ வாங்க இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னன்றதை பார்த்துக்கலாம். அந்த பாக்ஸ் ஒரு சின்ன நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேலே ஃபோம் இருக்குது. இந்த ஃபோம் எதுக்காக அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் போது அடிப்படை சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் பார் இருக்குது. இந்த சவுண்ட் பாரை வெளியே எடுத்துடலாம். இந்த சவுண்ட் பார் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5.0 வெர்ஷன். நீங்கள் 4.2 5.0 வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கவர் வெளியே எடுத்துக்கு வரும். சவுண்ட் பார் நார்மலாக எப்பவுமே இருக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் மேட் பண்ணிக்காங்க. இந்த ஸ்பீக்கர் ஓரமாக வச்சுட்டு உள்ள வேற என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆக்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 75 decibel வரைக்கும் கொடுத்துருவாங்க இந்த ஸ்பீக்கரில். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ 0 decibel மேலே இருந்தாவே நல்ல சிக்னல் கிடைக்குன்னு அர்த்தம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்மி பண்ணி நல்ல சிக்னல் கிடைக்குன்னு அர்த்தம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 75 decibel வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது மட்டும் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய யூனிட்ஸ். அடுத்து நம்ம இந்த சவுண்ட் பாரோட டிசைனை பற்றி பார்க்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பிளாஸ்டிக்ல ஒரு சைனி ஃபினிஷில் மேட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ்ல ஒரு மெஷ் வச்சு கவர் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபங்க்ஷனாலிட்டி கீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பொறுத்த வரைக்கும் போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஸ் கேபிள் போர்ட் ஆகட்டும், யூஎஸ்பி போர்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் போர்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு அவங்களோட கம்பெனி பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நீங்கள் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வெயிட்லாம் தெரியல. இதோட வெயிட் பொறுத்த வரைக்கும் 930 grams தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் 2 5 watt ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா 5 watt அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். டோட்டலாக 2 ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 10 watt அவுட்புட் கிடைக்குது நமக்கு. ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் மல்டி ஃபங்க்ஷன் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா. அதை வச்சு நீங்கள் யூஎஸ்பி மோட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், எஃப்எம் மோட், அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பவர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வால்யூம் அப் வால்யூம் டவுன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் அண்ட் ப்ளே கீ கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் போர்டு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் போர்ட், ஆக்ஸ் கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 volt DC இன்புட் கொடுக்கலாம். அதாவது நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும் இதை வச்சு. அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் பென் டிரைவ் போட்டு இதில் சாங் கேட்டுக்க முடியும். அடுத்து இந்த சவுண்ட் பாரில் 2500 mAh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துறாங்க. 7 hours வரைக்கும் பிளேபேக் டைம் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் 3 hours பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி நீங்கள் கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். LED இண்டிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் LED இண்டிகேஷன் டர்ன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிருக்கு, இல்லைனா சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது LED இண்டிகேஷன் ரெட் கலர் இருந்துச்சுன்னா சார்ஜிங் மோட். மூணாவது LED இண்டிகேஷன் ப்ளூ கலர்ல பிளிங்க் ஆச்சுன்னா பேரிங் மோட். நாலாவது LED இண்டிகேஷன் ப்ளூ கலர் ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் மோட். இந்த சவுண்ட் பாரில் என்ன மாதிரி சப்போர்ட் இருக்குன்னா A2DP அட்வான்ஸ்டு ஆடியோ டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ABRCP ஆடியோ வீடியோ ரிமோட் கண்ட்ரோல் ப்ரொஃபைல், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரிமோட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலே அந்த பவர் பட்டன், ப்ளே பட்டன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ABRCP சப்போர்ட் பண்ணுறது.
பவர் இன்புட்டை பொறுத்த வரைக்கும் DC 5 வோல்ட்கான சார்ஜிங் இன்புட் கொடுக்க முடியும் அண்ட் 10 வாட்க்கான பவர் அவுட்புட் எடுக்க முடியும் நம்மளால. சவுண்ட் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களே கேளுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. Power on. FM radio mode. Bluetooth mode. இந்த சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா 5 வாட்க்கான RMS ஸ்பீக்கர் இன்பில்ட்டாக கொடுத்துறாங்க. ஸோ RMS அப்படின்னா ரூட் மீன் ஸ்கொயர் பவர் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா கன்யூஸாக இந்த ஸ்பீக்கருக்கு நீங்கள் எந்த அளவுக்கான பவர் சப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்யூஸாக பார்த்தீங்க அப்படின்னா 5 வாட்க்கான பவர் சப்ளை இந்த ஸ்பீக்கர் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த சவுண்ட் பாரோட பில்டப் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, ஃபங்க்ஷனாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம், கன்சிடர் பண்ணலாம் கண்டிப்பாக. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 1600 செல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.